ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். மென்ஷன் பண்றாரு தாவீது, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தானா அவன் எவ்விதமான ஆசீர்வாதம் மேலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். உன் மனைவி வீட்டை வந்து எப்படி இருப்பாங்க? கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க. கனிதம்னா பிள்ளை குட்டியெல்லாம் நிறைய கொடுக்கறதா? அது ஒரு பக்கம் வந்தாலும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற ஒரு மனைவியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவனா இருக்க வேண்டும். ஒரு மனைவி ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனைவியா இருக்கும். அப்பதான் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பந்தேசத்துல எப்படி இருப்பாங்க? ஒளிவு மர கன்றுகளா இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன் ஒளிவு மரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு? அந்த ஒளிவு மரத்தை எந்த விதமான கரையானும் எறும்பும் அதை பிடிக்காது. எவ்வளவு அழிவு வந்தாலும் அந்த ஒளிவு மரத்தை அழிக்க முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான மரம். கரைதிரையற்ற பிள்ளைகளாக ஒளிவு மரத்தை போல இருப்பாங்க. கரைதிரையற்றவர்கள், யாரும் தீண்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பந்தேசத்திலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, வேதம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ரைசலா சொல்லுங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க பாருங்க. யாருக்கெல்லாம் தேவ பயம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப வரட்டும் உங்களுக்குள்ள தேவ பயம். உங்களுக்குள்ள தேவ பயம் வரட்டும். தேவ பயப்படுற பயம் வரட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்து சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைகள் கிட்ட வந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். ஏய், இதை எடுத்து வை, அதை செய்யாத, அதை பண்ணு, எந்திரி, படி, உட்காரு, எழுந்து. நாங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா போதும், போட்டுட்டா போதும், அப்படியே வரும். ஏய், எந்திரி, டைம் ஆச்சு, ஸ்கூல் போகணும், அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் தானா என்ன பண்ணிடும்? தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப நான் சொல்லுவேன், நான் சொல்லாமே இன்னைக்கு நான் நைட்டே சொல்லிட்டேன்.